ஆரூரமந்தரசி போற்றி, சிரா திருவையரா போற்றி. அரைசனி என்பற்கடியனீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரி திரை பெறாமன்னும் அமதத்தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருடும் முன்னின்று அருள் செய்ய அருளந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியாரை தொடர்ந்து சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் 8ஆம் நூற்பாவினுடைய ஒரு பகுதியாக குறிக்கப்படுகிற வண்ணமாக குருநாதருடைய வருகை, அதன் பிறகு அவரால் அறிவுறுத்தப்பெறுகின்ற ஞான நெறி, அவ்வாறு நெறியை உணர்த்துகிற பொழுது உயிர் இறைவனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும் என்றால் சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 படிகளை கடந்துதான் இறைவனோடு உயிர் சென்று கலக்கும் என்பது சித்தாந்தம் சொல்லுகின்ற முடிந்த முடிவு. எனவே சரியைனா என்ன? ஏன்னா நீங்கள் சிவஞான போதத்தை நீங்கள் படிக்கும்போது மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துடி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. மோட்சம் என்றால் வீடு பேறு என்று பெயர். எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஞானத்தை பெறாமல் ஒரு உயிர் வீடு பெற்றுக்கு செல்லாது. இதே போதும் நல்லா இருக்கு. ஞானத்தை பெறாமல் ஒரு உயிர் வீடு பெற்றுக்கு செல்ல இயலாது. ஞானம் எப்போ வாய்க்கும் அப்படின்னு கேட்டால் சரியை என்ற ஒன்றை செய்யணும், அது நிறைவாகணும். பிறகு கிரியை என்ற ஒன்றை செய்யணும், அந்த கிரியை நிறைவாகணும். பிறகு யோகத்துக்கு வரணும். யோகம் நிறைவடைகிற போது தான் அது கொண்டு ஞானத்தில் விடும். ஞானத்தில் நிற்கும்போது அதில் 4 படிநிலை உண்டு. ஞானச்சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று 4 நிலை இருக்குது. அந்த ஞானத்தில் ஞானம் என்கிற நிலையில தான் அந்த உயிர் இறைவனோடு கலந்து நிற்கக்கூடிய பேற்றினை பெற்று நிற்கும் என்பதுதான் விரிந்த செய்தி. அப்ப நமக்கு சிவஞான போதத்தில் ஆசிரிய பெருந்தகை, அதாவது குருநாதர் சரியா கிரியா யோகங்களை செய்தொழி அப்படி மட்டும் சொல்லிட்டார். அதை விரித்து சொல்லணும். அங்கேயே சொல்லி இருக்கிறாரு. சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம் என்கிற பதங்களை எல்லாம் பெற முடியும் என்ற குறிப்புகள் சிவஞான போதத்திலும் இருக்கின்றன. தவலோகம் தவம் செய்வார், தவலோகம் சார்ந்து பவம் செய்து பிறப்பு அறுப்பார்கள் அது ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அதையெல்லாம் உள்வாங்கி கொண்ட அருணந்தி சிவனார் தன் மாணாக்கருக்கு அவற்றை விரித்து சொல்லுகிறார். அதை விரித்து சொல்லும் பொழுது சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன அப்படின்னு விரித்து சொல்லணும். அந்த வகையில தான் நமக்கு இந்த 272வது பாடல் நமக்கு ஒவ்வொரு செய்தியாக சொல்லுகிற பொழுது சரியை அப்படிங்கிற ஒரு குறிப்பு, அதுக்கப்புறம் கிரியை என்கிற குறிப்பு. அதில் நமக்கு 271வது பாடல் சரியை பற்றிய குறிப்பு. ஏன்னா அதுக்கு பேர் புற வழிபாடு என்று சொல்லப்பெறுவது. அதுக்கு இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவை அதை சொல்லும்போது தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாசன் அப்படின்னா அடிமை என்று பொருள். இறைவன் தலைவன், தான் அடிமை என்று கருதுவது. இது இன்னைக்கு நம்ம சொல்லில் வைத்திருக்கிறோம். நடைமுறையில கொண்டு இருப்பவர்கள் வைணவத்தை சார்ந்தவங்க தான் இன்னைக்கும் தாசன், அடியேன், தாசன் என்று
பெரும்பாலும் ராமானுசுடைய பெயரை பெற்று ராமானுசதாசன் என்று தன்னை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுபவர்கள் வைணவத்தை சார்ந்தவங்க. நாம் யாருமே நம்முடைய பெருமக்கள் பெயரை சொல்லி அவருடைய தாசன் என்று சொல்ல நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த நெறிக்கு பேரே அடிமை நெறி, மகன்மை நெறி அப்படின்னு சொல்லும்போது இது தாச மார்க்கம் என்று தான் சித்தியார் குறித்திருக்கிறது. பாட்டில் சொல்லும் போதே தாச மார்க்கம் சாற்றில் அப்படின்னு குறித்திருக்கிறார். எனவே இறைவனுக்கும் உயிருக்கும் என்ற அந்த உறவு என்பது தலைவனும் அடிமையுமாக, தலைவனும் தொண்டனுமாக நிற்கக்கூடிய நெறி என்பது. அது போன பாடல 271வது பாடல்ல நாம் அதுனா என்ன அப்படின்னு கேட்டா, கோயிலை சென்று அங்க நாம சங்கரனுடைய திருக்கோயில அலகிடுதல், பிறகு திருமெழுக்கு சாத்தி மலர்கள் கொண்டு வந்து பூக்கள் மாலைகளாக தொடுத்து, அதன் பிறகு புனிதற்கு மாலை சாற்றி அவரை புகழ்ந்து பாடி, அது மட்டுமல்லாது அந்த பெருமானுக்கு தீபம் ஏற்றி நந்தவனங்களை பராமரித்து திருவேடத்தை கண்டால் சிவபெருமானுடைய அடியவருடைய கருணையை உள்ளத்துல நினைந்து பெருமானுக்கு செய்கிற பணிகள் இவற்றுக்கு சரியை என்று பெயர் அப்படிங்கிறது 271வது பாட்டுல ஆசிரியர் விரித்து சொன்னார். அதனுடைய செய்தியை நம்ம விரிவா பார்த்துட்டோம். எனவே 272வது பாடல்ல சொல்லப்பெறுவது மகன்மை நெறி. இதுக்கு வடமொழியில கிரியை என்று பெயர். கிரியா மார்க்கம் அப்படின்னு சொல்வது. கிரியை அப்படின்னு சொன்னா இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கிற அந்த உறவை சொல்லும் போது இது தாய் தந்தையும் மகனுமாக நிற்கக்கூடிய நெறி என்பதனால மகன்மை நெறி என்று பெயர். தமிழ்ல சொல்ல தூய தமிழ்ல மகன்மை நெறி என்று சொல்லப்பெறுவது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்ப ஆசிரியர் கொடுக்கிறார். பாடல் எண் 272 பாருங்க. புத்திர மார்க்கம் புகழின் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு 5 சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரிவினோடு எரியில் வரு காரியமும் பண்ணி நித்தலும் இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலந்தன் அருகிருப்பர் நினையுங்காலே. சாலோகம் அப்படின்னா சிவலோகம் என்று பெயர். சிவலோகத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா 271வது பாட்ட சொல்லப்பட்ட சரியையாளர்களுக்கான இடம் என்பது சிவலோகம் அப்படின்னு குறிப்பு. சரி, அப்ப கிரியை என்று சொல்லக்கூடிய மகன்மை நெறியை பின்பற்றினால் அவருக்கான இடம் எது அப்படின்னா சிவபெருமானுக்கு பக்கத்துல இருப்பாங்க. அதான் பயன். அருகிருத்தல், சிவபெருமானுக்கு அருகில் இருத்தல், அதுக்கு சாரூபம் சாமீபம் என்று சொல்றதுல பக்கத்தில் இருப்பதனால் சாமீபம் என்று பெயர். அப்ப அந்த சாமீபம் என்ற பதம் யாருக்கு வாய்க்கும்? யாரெல்லாம் சிவபூசை செய்கிறார்களோ அவர்கள் இந்த உடலை விட்ட பிறகு அவங்க செல்லுகிற இடம் என்பது சிவலோகத்துக்குத்தான் போவார்கள். அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிட்ட சிவபெருமானுக்கு பக்கத்துல இருப்பாங்க. இதுதான் பயன். நாம இன்னைக்கு சிவபூசை பண்ணுகிறோம், என்ன பயன் வருன்னே தெரியல. தண்ணி ஊற்றணும், பூ வச்சோம், கும்பிட்டோம், சிவசிவான்னு சொன்னோம், ஒரு பயனும் விளைஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஆனா அதனுடைய பயன், முடிந்த பயன், அதனுடைய அதிகபட்ச பயன் எது அப்படின்னு கேட்டா சிவலோகத்துல போய் சிவபெருமானுக்கு அருகில் இருத்தல். அங்கிருந்து என்ன பண்ணுவோம்? சிவபெருமானையே பார்த்து கொண்டு இருப்போம், சிவபெருமானையே அனுபவித்து கொண்டு இருப்போம், அந்த சிவானந்த இன்பத்துல இருக்கும். அப்ப அங்கேயும் உயிர் வேறாக இருக்கும், சிவம் வேறாக இருக்கும். அந்த அருள் தன்மையில அந்த இடத்துக்கு தக்க வகையில திருவருளை தரிசித்து கொண்டு திருவருள் சிந்தனையில அப்படியே ஆழ்ந்திருக்கும். அங்க இரவு கிடையாது, பகல் கிடையாது, சாப்பாடு உறக்கம் அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. சிவபெருமான ஆனந்தமா அனுபவித்து கொண்டு உயிர்கள் கிடக்கும். அது ஒரு நிலை. அது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை பெறுகின்ற உயிர்களைத்தான்
இறைவன் விரும்புகிற பொழுது மண்ணுலகத்துக்கு கீழே அனுப்புவார். அப்படி வந்தவர் தான் ஞானசம்பந்த பெருமான். நீங்க அந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா, அவரை மறவாது இன்பத்தை துய்த்து கொண்டிருந்த நிலையில அவரை மறக்கச் செய்து பிறகு மண் மீது பிறக்குமாறு செய்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். அந்த நிலை. அதே நம்பி ஆரூரரை பார்த்தீங்கன்னா சிவசாரூபம் பெற்றவர். அவர் எப்படிப்பட்டவர்? சிவபெருமானை போல இருப்பார் அப்படின்னு சொல்லப்படும். சுந்தரர் என்றால் அவருக்கு பேர் ஆளாள சுந்தரர் என்று பெயர். அப்ப வடிவம் சிவபெருமான போல இருக்கும். அவர் மட்டுமல்லைங்க, நிறைய உயிர்கள் அங்க சாலோகத்திலிருந்து அடுத்த படிநிலையில சாமீபத்தில் இருப்பவர்கள், நெற்றிக்கண் உடையவர்களாக அநேக பேர் இருப்பாங்க. நீங்க அது நம்முடைய திருத்தொண்டர் புராணத்திலேயே நந்தியம்பெருமானுடைய காவலை சொல்லுகிற இடத்துல நெற்றியின் கண்ணர் அநேகர் அப்படின்னு ஒரு குறிப்பு தருவார். அந்த இடத்துல காவலுக்கு இருப்பவர் நந்தியம்பெருமான். எனவே சிவபெருமானினுடைய வடிவத்தை பெற்றிருப்பார்கள். அவங்க யாரு? யோகத்துல நின்று அந்த உயிர் பிரிந்த நிலையில அந்த இடம் கிடைக்கும். ஞானத்துல நின்றாத்தான் நீங்க திருவடியில கலந்து விட முடியும். பிரிப்பில்லாம கலந்து நிற்பது ஞானத்தில் பெறுகிற போதுதான். அப்ப ஒரு உயிர் எப்போது இறைவனோடு இரண்டர கலக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால், சரியை நிறைவடையணும், அது கிரியையில கொண்டு விடணும், கிரியை நிறைவடையணும், அது யோகத்துல கொண்டு விடும், யோகம் நிறைவடையும், அது ஞானத்துல கொண்டு விடும், ஞானம் அந்த நெறியில நிற்கக்கூடிய உயிர் அந்த உடம்பை விடுக்குமானால் இறைவனோடு கலக்கும். அப்ப நம்ம இறைவனோடு கலப்பது என்பது ஆசைப்படுகிறோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. சிவனடியா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன ஆசை? இறைவனோடு கலந்துடணும், இன்னொரு பிறவிக்கு வந்துடக்கூடாது, இதுவே போதும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனா ஆசைக்கேற்ற என்ன இருக்கணும்? அறிவும் செயலும் இருக்கும். அந்த அறிவும் செயலும் என்ன? வாய்ப்புக்குள்ள நிலையில எல்லா செயலும் அவனாலேயே நடைபெறுகின்றன என்பதை அறிவுல முழுமையா உணரணும். அதுல வேறுபாடு பார்க்காம இது அவர் செய்தார், இது இவர் செய்தார் அப்படிங்கிற வேறுபாடுகள் இல்லாம அறிவுக்குள்ள இருக்கணும். எல்லாம் சிவன் செயல் என்று அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அப்படி அறிவில் வந்து நின்றால் நீங்க முடிவு பண்ணிக்கலாம், நாம இன்னொரு பிறவிக்கு வரமாட்டோம், எனக்கு இன்னும் அந்த மாதிரி வரலைங்களே அப்படின்னு தோணுச்சுன்னா சரி, நமக்கு இன்னும் முடிகிற காலத்துக்குள்ள அது வாய்க்கலாம். ஒருவேளை முடிகிற காலத்துக்குள்ள வாய்க்கலைன்னா நாம் மீண்டும் இந்த மண்ணுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அது யாரும் தப்பிக்க முடியாது. அது நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப பிடித்தமானவர், அதெல்லாம் இங்க சட்டம் செல்லாதுங்க. யாருக்கு ஞானம் பெறுகிறார்களோ அவங்க தான் இறைவனோடு கலக்கணும். ஞானம் பெறாத வழி இறைவனோடு இறந்தர கலத்தில் எந்த உயிருக்கும் இல்லை. இதான் சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவு. அப்ப இங்க சொல்லப்படுவது மகன்மை நெறி. கிரியை அப்படின்னா என்ன, அதன் பயன் என்ன, இந்த ரெண்டையும் சொல்றார். அந்த கிரியைக்கு என்ன சொல்லுகிறாரு? அந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த மகன்மை நெறியை சொல்ல வருவேன் என்று சொன்ன உரை அப்படி பாருங்க. மகன்மை நெறியாகிய அகவழிபாட்டு சொல்றார். இது அகவழிபாடு. மகன்மை நெறியாகிய அகவழிபாட்டை சொல்லும் இடத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நல்ல புதிய மலர்கள், அதாவது பாட்டில் சொல்லும்போது புதிய விரைப்போது. பூசைக்கு என்ன வேண்டும்? பூ வேண்டும், நீர் வேண்டும், அப்புறம் கூடுதலாக நமக்கு இதெல்லாம் முறையாக இத்தனை வேண்டும் அர்த்தம். அப்ப நமக்கு தூபம், தீபம், அமுது, மலர், நம்ம இருக்கிற இருப்பிடத்துக்கு தக்க ஆசனங்கள், இப்படி இதெல்லாம் தேவைன்னு ஒன்று இருக்குது. அதை தான் இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? பெருமான பத்தியினால் அர்ச்சிக்கணும். நாமெல்லாம் அர்ச்சிப்பவர்கள் தான். அது பத்தியில் அர்ச்சிக்கிறோமான்னு தெரியல, ஏதோ பயத்தில் அர்ச்சிப்புமா இருக்கும். சொல்லணும்பா, இப்படி சொல்லணும்பா. இவையெல்லாம் தான், இந்த செயல் தான் இறைவன் மீது பத்தியை வளர்த்து கொடுக்கும். நீ ஒன்று மறந்துடக்கூடாது, நமக்கு பக்தி இல்லை தான், ஆனாலும் பூசை பண்றோமே அப்படின்னு கேட்டா, அந்த பூசை தான் அந்த பத்தியை வளர்த்து கொடுக்கும். அதுக்காகத்தான் பூசை. நீங்க ஞானம் பெறணும்னா பூசை வேண்டுமே. அப்ப படிநிலையில் இருக்கிற நாம இன்னும் கொஞ்சம் நாள்தோறும் பண்ண ஒரு நாள் நமக்கும் பக்தி வாய்க்கும். அந்த பத்தியில் அச்சிக்கும் போது அதுக்குரிய பயன் நமக்கு கிடைக்கும். சொன்னாரு, புதிய விரைப்போது அந்த அக வழிபாட்டை சொல்லும் இடத்து நான் மலர்
அப்படின்னு சொல்லுது. நான் மலர்னாவே அன்று அலர்ந்த மலர் என்று பெயர். புதிய மலர் அப்படின்னு பேர். நான் மலர். நறும்புகை தூபம் வேண்டும். அப்புறம் தீபம் வேண்டும், நல்ல விளக்கு வேண்டும். திருமஞ்சனம், திருமஞ்சனம் பொதுவா சொல்லிட்டார். அதுல என்னென்ன வகையான பொருள் உண்டோ அத்தனை பொருள் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர், அதுக்கப்புறம் வில்வப்பொடி, மாப்பொடி, அந்த பொடி, இந்த பொடி, பால், தயிர், பஞ்சாமரம், நீங்க என்ன வேணாலும் அதில் சேர்த்திக் கொள்ளலாம். அவையெல்லாம் ஒரே சொல்லுல அமைச்சாச்சு. திருமஞ்சனம் என்ற சொல்லுல அடங்கியாச்சு. எனவே இறைவனை நாம அபிடேகம் என்று சொல்லு. அபிடேகத்துக்கு திருமஞ்சனம் என்று பெயர். அதனால அவையெல்லாம் திருமஞ்சனம் செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்குரிய அமுது வேணும். சாமிக்கு அமுது ஊட்டணும் அப்படிங்கிற ஒன்று. இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு பூசனை பொருள்களை தேடி அமைத்து கொண்டு என்ன பண்ணணும், நம்ம உரிய மலர்களை எல்லாம் பூசையில் அமரும் போதே எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு தான் பூசையில் உட்காரணும். நாம் உட்கார்ந்த பிறகு இந்த பூ எடுத்துட்டு வா, இந்த பால் எடுத்துட்டு வா, இந்த தயிர் எடுத்துட்டு வா அப்படின்னு சில பேர் கொஞ்சம் அப்படி செல்வாக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு மற்ற ஆள்கிட்ட வேலை வாங்குறது. என்னை கொண்டாந்து வைக்க தெரியாது, அப்போ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நாம தான் செய்யணும். நீங்க செய்யும் போதுதான் அது கிரியையில் சரியே ஆகும். அதை இன்னொருத்தர் செஞ்சு வச்சாங்கன்னா அவருக்கு அது கிரியையாக யோகா அவருக்கு அமைஞ்சிருக்கு. நாம அப்படியே போய் அவங்களுக்கு அது பெரும்பெரும் நிலையில குருமகா சன்னிதானங்கள் போன்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் வந்து அமர்ந்தாருன்னா பூசை பண்ணலாம். நாம என்ன தண்ணி எடுத்துடணும், இந்த இடத்த தெளிக்கணும், ஆசனம் ஒன்றுனா கொண்டு வந்து எல்லாத்தையும் நீங்க தேடும் போது இறை சிந்தனையில் தேடும். சுவாமிக்கு இந்த பூ வேணுமா, இந்த பூ வச்சுக்கலாம், இந்த பூ வச்சுக்கலாம், இது வேண்டாம், இப்படி அவரை பற்றி நினைந்து நினைந்து அந்த செயலை செய்வது. அப்ப நம்முடைய நினைவுக்குள்ள இறைவனை பற்றிய சிந்தனை வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க எழுந்த உடனே நம்ம அடுத்தடுத்து ஒன்னொன்னா பார்க்கும்போது இந்த பூ நல்லா இருக்கு, இது பெருமானுக்கு வைக்கலாமே, இது அப்படின்னு தோணும். அப்படி தோணுவதெல்லாமே அது அந்த ஞானத்தோடு தொடர்புடையதாக அது ஆகிடும். எனவே அந்த வகையில எல்லாவற்றையும் தேடி கொண்டு வந்து வைத்து கொண்டுதான் பூசையில் அமரும். அதனால சண்டேஸ்வர புராணத்துல அவர் என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் எடுத்துட்டு வந்தார். அங்கு அவருக்கு கிடைத்தது ஆத்தி மலர் கிடைத்தது, அங்க இருக்கக்கூடிய மன்னி ஆற்றிலிருந்து நீர் கிடைத்தது, சில சருகுகள் கிடைத்தன. ஆனா உணவு என்பது அங்க ஒன்றும் அவருக்கு கிடைக்கல, ஏன்னா அவருக்கு அது இல்லை. அப்புறம் பசுவின் மடியிலிருந்து பால் எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாரு. எது இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, இறைவன் திருவுருளை நினைந்து அன்பினால் நிரப்பி கொண்டார்னர். தேடாதன எல்லாம் அன்பினால் நிரப்பி. அது நமக்கும் அந்த வாய்ப்பு. நீங்க இன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல போறீங்க, பூசை பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன கிடைக்குதோ கிடைக்கத போச்சு. ஆனா பூசையே பண்ணாம இருக்க கூடாது. நாள்தோறும் நம்ம செய்ய வேண்டியது. அப்ப நம்ம இன்னைக்கு தண்ணி தான் கிடைக்குமா, சரி தண்ணி ஊற்றி வச்சிடலாம், அவ்வளவுதானே. அது கிடைக்கும் போது என்ன கிடைக்கும், 2 பூ கிடைச்சா 2 பூ எடுத்து வைத்துக்கணும். அப்படி வழிபாட்டை நீங்க எவ்வளவு சுருக்கமாகவும் செய்யலாம், எவ்வளவு விரிவாகவும் செய்யலாம். 2 வாய்ப்பு இருக்குது. நமக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல விரிவா பண்ணிக்கலாம், வாய்ப்பு அமையாத பொழுது சுருக்கமா செய்துக்கலாம். எனவே அது நீங்க பாடல்லையே நமக்கு அந்த வாய்ப்புகள் பெருமக்களுடைய வாக்கிலேயே அவையெல்லாம் அமைய பெற்று இருக்குது. அதனால இங்க சொன்னாரு, இவற்றெல்லாம் கொண்டு திரு அமுது முதலானவற்றை பூசனை பொருள்களை தேடி அமைத்து கொண்டு, அதுக்கப்புறம் ஐவகை தூய்மை செய்து. இங்க சொல்லக்கூடிய செயல் ஐவகை தூய்மை அப்படின்னாரு. இந்த 5 வகையான தூய்மை என்பது இட தூய்மை செய்தல், பொருள் தூய்மை செய்தல், உடல் தூய்மை செய்தல், அப்புறம் நம்ம மந்திரம் சொல்ல பாருங்க, வாக்கு தூய்மை செய்தல், சிவலிங்க திருமேனியை தூய்மை செய்தல். இந்த 5 வகை சுத்தி என்று சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுடைய உரையிலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. எனவே 5 வகையான தூய்மைகளை செய்து, அதுக்கப்புறம் இறைவனுக்கு உரிய இடம், வடிவு ஆகியவற்றை மனத்துள் நினைந்து. அப்புறம் இது அக வழிபாடுன்னு வந்தாச்சு, சிவபூசை தான் இது. ஆனாலும் அகமாகிய உள் பகுதிக்குள்ள போறதுக்கான தொடக்கம் இங்கேயே அமைஞ்சிடும். சரியைக்குள்ளேயே கிரியைக்கான வேலை இருக்கணும், அப்பதான் அது தொடர்ச்சி அடுத்ததுக்கு போகும். எப்படி சொல்லலாம், 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுடைய பாடத்திட்டத்திலே 6ஆம் வகுப்புக்கான தொடக்கம் அது இருக்கு. அப்பதான் போன வகுப்புல இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, நான் வந்து தொடர்கிறேன். 6ஆம் வகுப்புல 7ஆம் வகுப்புக்கு போனீங்கன்னா இன்னென்ன இது போன முறை படிச்சிருப்பீங்க, அதனுடைய தொடர்ச்சி இங்க வரும். அப்ப அந்த ஒரு வகுப்புக்கும் அடுத்த வகுப்பு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் தொடர்ந்து படிக்கும் போது மேல்நிலைக்கு அவன் போக முடியும். அது மாதிரி நீங்க சரியை அப்படின்னு வந்தாவே அது ஒரு கிரியைக்கான ஒரு கூறு இருக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு ஒண்ணு அடுத்துல விடும். அது மாதிரி ஒன்றொன்றையும் நீங்க பார்க்கலாம். அப்ப நமக்கு
இந்த சிவபூசை என்ற ஒன்ற வகையில நீங்க ஐவகை சுத்திகள்லாம் செய்து முடித்து கொண்டு இறைவனுக்குரிய இடம் வடிவு ஆகியவற்றை மனத்தால் நினைந்து ஏற்படுத்தி மெய் அன்போடு மலர் தூவி அழல் ஓம்பி, நமக்கு வேள்வியில வேள்வி செய்தல் பேருங்க. இது சிவபூசை கொடுக்கும்போது ஒரு மரபு இருக்குது. சில மரபுகள்ல பூசை பண்ணும்போது அக்னி காரியம் என்று அதற்கு பெயர். அவங்க சிவபூசைக்கு வரும்போதே ஒரு சின்ன பாத்திரம் 4-5 குச்சி இருக்கும், கல்பூரத்தை பற்றி போட்டு 2 நெய்யை தொட்டு 2 வேள்வி போல பேருக்கு ஒன்று நடக்கும். அதில் அது ஒரு கிரியை என்ற வகையில் அப்படி செய்வது உண்டு. அப்படி அந்த அடல் ஓம்புதல் அப்படிங்கிற முறையில் பூசையிலேயே உண்டு. அவங்கெல்லாம் நாள்தோறும் பூசையில் வேள்வி செய்பவர்கள். இதுக்கு அவங்க மரபுகள் காரணமாக அவ்வாறு அறிவுறுத்தப்படும். சில மரபுகளில் அந்த பூசையில் அது அறிவுறுத்தப்பட்டிருக்கும், சில இடங்கள்ல அது இல்லை. நாம நினைக்கலாம் நம்ம குருநாதர் நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையே, பாட்டு இருக்குது, நம்ம மரபு அது சொல்லப்படலை, அதனால நமக்கு அது குற்றமெல்லாம் இல்லை. நீங்க அக்னிகாரியம் பண்ணியே ஆகும். நீங்க வந்த மரபுல உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ, எப்பவுமே சம்பிரதாயங்கள் என்று சொல்லக்கூடிய மரபுகள் அவங்கவுங்க பின்பற்ற மரபுக்கேற்ப மாறுவது. நீங்க ஒன்று போல இன்னொன்று இருக்காது. நீங்க நம்முடைய திருவாவடுதுறையில நீங்க தீக்கை பெற்றால் அதனுடைய செய்முறை உருவாக இருக்கும். தருமை ஆதீனத்துல தீக்கை பெற்றீங்கன்னா செய்முறை உருவாக இருக்கும். எல்லாரும் சொல்லுகிற மந்திரம் 5 எழுத்து மந்திரம் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா செய்முறைகள்ல மரபுகள் சம்பிரதாயங்கள் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளும். அதுல பெரிய குற்றங்கள்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க மரபு எதுவோ அந்த மரபுல நீங்க பின்பற்றலாம், உங்களுக்கான வழியை நீங்க செய்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறதான் அடிப்படையான ஒன்று. எனவே வேள்வி முதலானவற்றை செய்து அப்படின்னார். அதனால அடல் ஓம்பி நாள்தோறும் வழிபடுவதாகும். இதான் கிரியை என்று பெயர். மகன்மை நெறி. இந்நெறி நிற்போர் இறைவன் அருகிருக்கும் தகுதியை பெறுவர். அவங்க இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை பெறுவாங்க. பாருங்க, பூத தூய்மை, இட தூய்மை, பொருள் தூய்மை, மந்திர தூய்மை, லிங்க தூய்மை என்று 5 தூய்மை. இப்ப அந்த பூத தூய்மை என்பது உடம்பை தூய்மை செய்தல். நீங்க வழிபாடு தொடங்கும் போது உங்களை கரன்யாசம் அப்படிம்பாங்க, கைகளை தடவி கொள்ளுதல், அங்கங்களை அங்கங்க தொடணும்பாங்க. இந்த மந்திரங்களை சொல்லி அப்படி தொடுதல். தொட்டு என்ன பண்றோம், இந்த உடம்பு அப்படிங்கிற ஒன்றை இறைவனுக்குரிய கோயிலாக மாற்றுதல். இது நீங்க சமயத்திலேயே நடக்கும், அல்ல சும்மா சுருக்கமா இருக்கும். சிவபூசைக்கு போகும்போது கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஏன், நம்ம புத்தகத்துல ஓம் லம் 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 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 5 தடவை சொல்லி அதை தூக்கி போடு பூவை, அப்புறம் அடுத்த மந்திரம் சொல்லி 4 தடவை சொல்லு, 3 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 1 தடவை சொல்லு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கும். அது நம்முடைய ஐயா கொடுத்திருக்க புத்தகத்துல இருக்கும். இதுவே நீங்க வேறு வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா 5 இடங்கள் தொடுதல் இருக்கும். உச்சி பகுதி, உருவமத்தி, நெஞ்சு, நாவி, 2 முழங்கால், ஈசானம், தற்புருடம், அகோரம், காமதேவம், சத்தியோசாதம்னு 5 இடம். அது இப்படி 5 இருக்கும், இப்படி 5 இருக்கும். ஈசானம், தற்புருடம், அகோரம், காமதேவம், சத்தியோசாதம்னு இருக்கும். இந்த 3 முறை தொடணும். தொடும்போது அதற்கு அவங்க வடமொழியில பீஜ மந்திரங்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஈசானத்துக்கு ஒரு மந்திரம், தற்புருடத்துக்கு ஒரு மந்திரம், ஹாம் ஹம் ஹம் அப்படின்னு வேறு வேறு பீஜ எழுத்துக்கள் கூட இருக்கும். இதெல்லாம் வடமொழியில் இருக்கும். நீங்க எனக்கு அதெல்லாம் சொல்ல வரல அப்படின்னா உங்களுக்கு குருநாதர் சொன்ன மூல மந்திரக்கு பாருங்க, அதை சொல்லியே செய்யலாம், ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை சொல்லி பண்ணலாம். அது வேற, எனக்கு அது வரமாட்டேங்குதுங்க, ஏன்னா எல்லாருக்கும் அந்த உச்சரிப்பு வரமாட்டோம்னா மூல மந்திரம் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த மந்திரத்தை சொல்லியே அந்த தொடர். இப்படி 5 இடங்களை தொடணும், 3 முறை தொடணும். இப்படி மேலிருந்து முழங்கால் வரைக்கும் 3 முறை தொடணும். 5 இடங்கள் 3 முறை தொடணும். அதுபோல தலையில இருந்து இப்படி தொடரும். அதுக்கப்புறம் இதயம், தலை, சிகை, நேத்திரம், கவசம், ஆயுதம் என்று மொத்தம் 6 இருக்கும். இதுக்கு சடங்க மந்திரம் என்று பெயர். இந்த 5 முறை தொடுவதற்கு பிரம்ம மந்திரம் என்று சொல்லுவாங்க. பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று சொல்லப்பெறுவது. இந்த 5ஓடு அந்த 6 கூட்டிங்கன்னா 11 மந்திரம். இது சிவபூசையில இன்றியமையாதது. அதனால இந்த 11 மந்திரங்களுக்கு சம்ஹிதா மந்திரங்கள் என்று வடமொழியில பேருங்க.
இந்த 5, 6, 11 அதை பீஜ எழுத்துக்களோட சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம், மந்திரத்தை சொல்லி அந்தந்த இடங்களை தொட்டு பெருமானி இந்த வழிபாட்டை செய்வதாக கருதணும். அதான் தொடுதலுக்கு காரணம் என்ன, ஞாசம் என்றதுக்கு பெயர். ஞாசம்னா தொடுதல். நீங்க எதை தொடும், அந்தந்த இடங்களை தொடும்போது என்னுடைய உடம்பு இது நான் என்கிற நினைப்பை விடுத்துட்டு இறைவன் திருவருள் இந்த உடம்புல வந்து இருக்கிறது, திருவருள் இந்த பூசையை செய்கிறது. யார, சிவத்தை பூசிக்கிறோம், சிவமாயிருந்து பூசிக்கிறோம். அப்ப அந்த பூசையை நான் பண்ணல, சிவம் செய்வித்ததுன்னு நினைக்கும். நான் பண்ணுனேன் இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணுனேனுங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுமா இல்லையா? இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அருமையா இருந்துச்சு பூசை அப்படிங்கும்போது நீங்க பாராட்டுற மாதிரி தான் இருக்குங்க. ஆனா அதுவே ஒரு தன்முனை, இதுவே வரக்கூடாதுங்கிறது நூல். ஒரு கொடுமையா, நல்லா பூசை போறன்னு நினைக்கிறது குத்தமாயா அவங்க நாட்டுல? அதுவே ஒரு குற்றம்தான், உயிருக்கு அதுவும் குற்றம்தான் என்கிறது நூல். அப்ப நீங்க நான் நல்லா பண்ணேன்னு நினைக்க கூடாது. சரி, என்ன நினைக்கணும், இன்னைக்கு பெருமான் நல்லா செய்ய வைத்தார்னு நினைக்கணும். இவ்வளவுதான். அந்த எண்ணத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம். நான் செய்தேன் என்று நினைப்பதை விட்டுட்டு திருவருள் செய்வித்தது என்று கருதுனா உயிருக்கு பாதுகாப்பு. அது மெல்ல மெல்லத்தான் வாய்க்கும், மறந்து போயிடுவோம். அப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியில நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். எந்திருந்தாலும் ஒரு நாள் நீங்க அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். வரமாட்டேயா, நான் இங்கதான் நிற்பேன் அப்படின்னு நின்னீங்கன்னா அந்த பயனை நாம பெற முடியாம, அவ்வளவுதான் அது இருக்கு. எனவே அந்த வகையில் ஐவகை சுத்தி அப்படிங்கிற வகையில ஊத தூய்மை, உடம்ப தூய்மைப்படுத்துவது. அதுக்கப்புறம் இட தூய்மை. நீங்க அமரும் போதே என்ன பண்றோம், ஆயுதம் பட் அப்படி மந்திரம் சொல்லி தெளிச்சுட்டு தானே விரிப்பே விரிக்கிறோம். அது இட தூய்மை ஆயிற்று. பொருள் தூய்மை. நீங்க அபிஷேகத்துக்கு பூக்கள் என்னென்னலாம் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்றோம், தண்ணீர் எடுத்து அப்படி தெளித்து அப்படி பார்க்கணும். எது, உங்க கண்ணால அந்த பார்க்கணும். ஏன், பார்வையினால அந்த பொருளை சிவசம்பந்தம் உடையதாக ஆக்குதல். ஆகுமாயா, இதெல்லாம் ஆகும் என்பது. இதை நீங்க கருவிகள்லாம் வச்சு காட்ட முடியாது இல்லைங்களா? ஏன், அது அருள் வயப்பட்டது. இதெல்லாம் ஒரு சின்ன அந்த அதிர்வுகள் நீங்க பார்க்கிற பார்வையில அதில் ஒரு பதிவு நிகழும். அது பூத தொடர்புல இருந்து இந்த உலக தொடர்புல இருந்து நீங்கி திருவருள் சம்பந்தம் உடைய பொருளாக அது மாறிடும். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். அப்படி இருந்தா அந்த உணர்வுல மாறுபாடு தெரியும். அதெல்லாம் நீங்க நம்ம எல்லாராலையும் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கவோ சொல்லவோ இயலாது. ஆனா ஒரு பொருள் மீது ஒரு பதிவு பதிந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் கருவிகள்லாம் கண்டுபிடிக்கப்படலை. அப்படி கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டாதான் என்ன பண்ணலாம், இந்த பூசை பண்ண பூவா அதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். இதுல பதிவு இருக்குதா பதிவு இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் கருவிகள் இல்லை. எனவே அது அருள்வயப்பட்ட ஒன்று. நீங்கள் பார்க்கும்போது அது தூய்மையாகும், அவ்வளவுதான். இதுல ஆயிருமாயா அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம பூசை ஒன்றும் தகுதி உடையவர்கள் அல்ல. நீங்க அந்த மந்திரம் சொல்லி அப்படியே தெளிச்சோம்னா பூக்கள் தூய்மை ஆயிடுச்சு. நீங்க சில பேர் நினைச்சிருப்பாங்க தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்தா தான், அப்படி இல்லவே இல்லைங்க. மந்திரத்தை சொல்லி தெளிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு. அதுக்கு மேல அந்த பூ தண்ணீரை முழுச நினைச்சு எடுத்தா தான் தூய்மையாக நினைக்க வேண்டியதில்லை. பொருள் பூவை பறிச்சுட்டு கொண்டாந்து வச்சுட்டோம், அந்த பூக்கூடையில் இருக்கிறது தண்ணீர் எடுத்தோம், மந்திரம் சொல்லி அப்படி தெளிச்சிங்கன்னாவே அந்த பொருள் தூய்மையாகி விட்டது. எனவே இட தூய்மை. அடுத்து பொருள் தூய்மை. மூணாவது சொல்வது என்ன, வாக்கு தூய்மை. அதாவது மந்திர சுத்தின்னு பேர். நம்ம பேசுகிற சொல்லுகிற மந்திரம் பிழை இல்லாம இருக்கணும். பெருமானே என் அறிவுக்குள்ள இருந்து இதை நீ என்ன பண்ணணும், இதை நல்லா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு மந்திர தூய்மைன்னு பேர். பிறகுதான் உடையவர் எடுத்து வச்சு லிங்க தூய்மை. இப்படி 5 வகையான செயல் நாம நாள்தோறும் பூசையில பண்ணிட்டு இருக்கிறோம். நாம பண்றதுதான் இந்த பாட்டு சொல்லுது இல்லைங்களா? பாட்டை சொல்றதுதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நாள்தோறும் பண்றோம். இது என்னன்னா அக வழிபாடு என்ற ஒரு குறிப்பு இதுக்குள்ள இருக்கிறது. அது சில பேர் பண்ணுவோம், சில பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அது யோக நெறிக்கு போவதற்கு இந்த அக வழிபாடு துணை செய்யும். அதுதான் இந்த நம்ம பார்க்க வேண்டிய செய்தி. அதுதான் இதுக்கு சில திருமுறை பாடல்கள் ஆசிரியர் மேற்கோள் கொடுத்துருக்கிறார் பாருங்க. நரைமலி
சொல்றார், நரைமலி தரு மணனோடு முகை தரு மலர் புகைமிகு வளர் ஒளி நிறைப்புணல் கொடுதனை நினைவோடு நியதமும் வழிபடுபவர். அப்படி வழிபடுகிறவங்க என்ன பெறுவாங்க அப்படின்னு கேட்டா, குறைவில பதம் அதனை சொல்றார், குறைவில பதம் அத குறைவில்லாத பதத்தை பெற்று, குறைவில பதம் அதனை தருவருள் குணம் உடை இறை உரை வனபதி. இது நம்முடைய ஞானசம்பந்தர் சிவபுரத்துல பாடின திருப்பதி, சிறப்புறம் அப்படிங்கிற தளத்துல பாடிய பதிகம்ங்க. அது சொல்றார், சிறை புனல் அமர் சிவபுரம் அது நினைபவர் செயமகள் தலைவரே. செயமகள் அப்படின்னா வெற்றி திருமகள்னு பேர். செயமகள், அதுக்கு வடமொழியில விஜயலட்சுமி அப்படிம்பாங்க. செயமகள், செயம்னா வெற்றி. அப்ப திருமகள், கலைமகள், மலைமகள் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா. செயமகள் அவருடைய தலைவர் அப்படின்னு ஒரு குறிப்பு தரார். நீங்க இந்த சிவபுர பதிகம், இது நட்டப்பாடை பண்ண அமைய பெற்ற பதிகம். இது அந்த இசை கட்டளையில் இது மாறுபாடு உடைய கட்டளை. நமக்கு தோருடைய செவியின் கட்டளை வேறு, உண்ணாமுலை மையாலோடும் பாடுகிற அந்த பாடலுடைய கட்டளை வேறு, இந்த பதிகத்தினுடைய கட்டளை வேறு. எனவே இது அதை படிக்கும்போது அந்த 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 கட்டளைக்குரிய இடத்தை பிடிச்சிங்கன்னா தான் அந்த பதிகத்தை படிக்க முடியும். அதனால அந்த வகையில இந்த பூசை செய்பவர்கள் இந்த மாதிரி நாள்தோறும் தூபம் கொண்டு தீபம் கொண்டு மலர்கள் கொண்டு துதித்து வருகிறவர்கள் செயமகள் தலைவர் அப்படின்னு பயன் சொல்லுகிறார் திருஞான சம்பந்த பெருமான் சிவபுரம் அப்படிங்கிற தலப்பதிகத்துல. அடுத்து ஒரு பாட்டு சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா, செம்பொன் செய் மலையும் சொல்றார், செம்பொன் செய் மலையும் வாசிகையும் சொல்றார், வாசிகையும் திருந்த புகை மலியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாறு உடைய நம் பெருமான் இது என்கொள் சொல்லாய். உம்பரும் நாகரும் உலகத்தானும் ஒலிகடல் சூழ்ந்த உலகத்தோறும் அம்புய அம்புத நாள்களோடு கூடல் ஆலவாயில் அமர்ந்தவாறே. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டை சொல்லக்கூடியது அந்த பூசையின் பயனால பெறுகிற பயன் எது அப்படிங்கும் பொழுது அந்த தூவம் தீபம் முதலானை கொண்டு பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற குறிப்பு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, காவினை இட்டும் புலம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையார் என் முன்னிறுத்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்து எம்மை திண்ட பெறா திருநீலகண்டம். இவை எல்லாமே நமக்கு இந்த கிரியை என்ற ஒன்றை சொல்லுகிறது அப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது தோழமை நெறி.